ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 15th வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கிற அண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி ஆன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ENR 03 ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ் ஆர் பர்சன்ஸ் இன் இவேபிள் போர்ட்டல் ஃபார் ஜென்ரேட்டிங் இவேபிள்ஸ். ஸோ ஹெட்லைன்லேயே நமக்கு புரிஞ்சு போயிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையும் B2C அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இவேபிள் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வீடியோ நான் கீழே பின் பண்றேன். அதாவது மொபைல் நம்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் ஒரு இவேபிள் எடுத்துக்கலாம், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்காது. பட் ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாகவே இருந்தாலும் இப்போ நமக்கு எப்படி ஜிஎஸ்டி நம்பர் வச்சு லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ஐடி, யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இவேபிள் போர்ட்டல்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளியராகவே வாசிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இதில் சொல்லியிருக்காது 15th February 2025. டியர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எ நியூ ஃபீச்சர் ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் இன் இவேபிள் சிஸ்டம் டு ஃபெசிலிட்டேட் த என்ரோல்மெண்ட் ஆஃப் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ் சப்ளையிங் கூட்ஸ் வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் 11/2/2025. ஸோ 11/2 பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அவர் ஒர்க் ஆகுது இது. ஸோ இன் அக்கார்டன்ஸ் வித் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/24 டேட்டட் 10 ஜூலை 2024 சொன்ன பிரகாரம் ஃபார்ம் ENR 03 has been introduced for the enrollment of unregistered dealers. ஸோ என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோன்றாங்க. ஸோ இதில் பொறுத்தவரை மேஜராக எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், ஒரு சில கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் அக்சஸிங், அதாவது நம்ம அந்த என்ரோல்மெண்ட் அக்சஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும், கேன் என்ரோல் த ENR 03. அண்ட் தென் இதை வந்து எந்த ஆப்ஷனில் போகணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் த அப்ளிகண்ட் மஸ்ட் செலக்ட் தர் ஸ்டேட் அண்ட் பேன். சார் இப்போ இன்கேஸ் ஜிஎஸ்டி நம்பர்ன்றப்ப என்னோட ஜிஎஸ்டி நம்பரை ஃபெச் பண்ணி எடுக்கும். சார் இந்த யூசர் ஐடி எப்படி சார் கிரியேட் ஆகும்னு பார்க்குறப்போ உங்களோட ஸ்டேட் ப்ளஸ் உங்களோட பேன், இதில் மேஜராக ஸ்டேட்டை கட்டணும், உங்களோட பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு தான் உங்களோட யூசர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கம்பல்சரி. தென் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜிஎஸ்டி நம்பருக்கு எப்படி 15 நம்பர் வருமோ அதே மாதிரி URPக்கு 15 கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக இவேபிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் சொல்லிட்டேன், மேஜராக இது என்ன ஒரு போர்ஷன்ற சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ இவேபிள் சிஸ்டம் போயிட்டு தென் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் போனோம்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், என்ரோல்மெண்ட் ஃபார் URP அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கனாலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாகின் பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் எந்த ஸ்டேட்டுன்றதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்டு அண்ட் தென் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே தான் லாகின் பண்ணணும். ஸோ MARTIN. ஸோ மார்டின் சவரிராஜ்ன்றது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேனில் அஸ்பர் என்ன இருக்கோ அது பிரகாரம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தென் ட்ரேட் நேம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக விட்டுருப்பாங்க. இந்த மேஜராக இருக்கிறது ரெட் மார்க்காக இருக்கிறது தான் நமக்கு மேஜர். ஸோ அதில் ஸ்டேட் நேம், உங்களோட பேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட நம்பர். ஸோ பேன் டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பேன் கொடுத்தீங்கன்னா இன்வேலிட் பண்ண ஒன் செகண்ட். ஸோ இந்த இடத்துல வேலிடேட் பேன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா போர்ட்டல் லோட் ஆக ஆரம்பிக்கும். லோட் ஆக ஆரம்பிச்சோன்னே வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சு, என்னோட பேன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ வேலிடேட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளை ஆஃப் குட்ஸா இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் ரிசிபியன்ட் ஆஃப் குட்ஸா. ஸோ இதில் ரெண்டு விதத்தையுமே கொடுத்துட்றாங்க. ஒன்று ரிசீவ் பண்ணாலும் நீங்கள் இவேபிள் போடணும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறீங்கனாலும் சப்ளையர் கொடுத்தாலும் சரி இல்லை பையர்லேருந்து வாங்கினாலும் சரி இவேபிள் கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி பட்சத்துக்கு இதில் நீங்கள் எந்த விதமான என்ரோல்மெண்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில், இன்கேஸ் நான் கூட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் ஆஃப் குட்ஸ், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ அன்ரிஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் ஆஃப் குட்ஸ். சார் இன்கேஸ் நான் பிஸ்னஸ் வச்சிருக்கேன் சார், எனக்கு ரெண்டுமே இன் அண்ட் அவுட் ரெண்டுக்குமே இவேபிள் நான் எடுக்கணும் சார்ன்றப்போ போத்துன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தென் இந்த இடத்துல உங்களோட அஸ்பர் ஆதாரில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ ஆதாரில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஒன் செகண்ட்.
ஸோ மார்டின் செல்வராஜ். ஸோ திண்டுக்கல் தாலுக்கா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் தான். ஸோ கொடுத்துட்டு என்னோட பின்கோடு என்னோட ஸ்டேட் லேட்டிடியூட் லாங்கிடியூட்ல ஆப்ஷனல் தான். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர் தென் என்னோட மெயில் ஐடி. ஸோ நான் என்ன மெயில் யூஸ் பண்ணுறேனோ அந்த மெயில் ஐடியை கொடுக்கணும். ஸோ மெயில் ஐடியை கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தாங்க மொபைல் நம்பரை ஓடிபி வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா பில் இன் அண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஓடிபி சென்ட் பண்ணோன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா மொபைலை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ ஓடிபி வந்துடும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்து முடிச்சோன்னே ஸோ ஓடிபி வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓடிபி வெரிஃபைடுன்னு வந்துடும். ஸோ அதை ஓகே கொடுத்து முடிச்சுட்டு ஆஃப்டர் தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிஎஸ்டி பொறுத்தவரை நம்ம எப்படி பாஸ்வேர்ட் யூசர் நேம் கொடுப்போமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏன் மட்டும் கொடுத்து செக் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா மினிமம் 6 கேரக்டர். ஸோ இதே யூசர் நேம்ல வேற யாராவது அன்று இப்போ யூஆர்பி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமை செக் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஆஃப்டர் தான் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஹியர் பை ஸோ இந்த இடத்துல அப்ளை கொடுத்துட்டு கேப்சாவை கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க இல்லைங்களா யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட். ஸோ இதுதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். அஸ் யூஷுவல் நீங்கள் இதை சேவ் பண்ணி முடிச்சு சப்மிட் சேவ் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்களே ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட இவே பில் ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இன்னாக இருக்கட்டும் அவுட்டாக இருக்கட்டும் நீங்கள் தாராளமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பஸ் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஒரு சில மேஜர் பிஸ்னஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிஎஸ்டி எடுக்காதவங்க சார் எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை சார் அதனால இவே பில் போட முடியலன்றது மாதிரி கூட்ஸ் மூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் அதற்கான சொல்யூஷனையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இஆர்பியாகவே இருந்தாலும் சார் நான் எம்எஸ்எம்இ மட்டும்தான் வச்சிருக்கேன் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்றவங்களும் உங்களோட பேனை வச்சு உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இஆர்பிக்கும் இவே பில் கொடுத்துட்டாங்க. இனிமேல் கவர்மெண்ட் சைடில் கொஸ்டின் கேட்கறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டை சொல்கிறேன்னா அதில் இருக்க இம்பாக்டை நான் டெலிவரி பண்ணுவேன் நம்ம வீடியோவில். ஸோ அதனால தான் சொல்கிறேன் யூஆர்பிக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் இல்லாட்டினும் இனிமேல் இவே பில் லிமிட்டை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.